Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. இந்த வீடியோவில் ஒரு ப்ளூ கலர் டாபர்மேனை நல்ல பாம்போட கோப்ரான்னு சொல்லக்கூடிய நல்ல பாம்போட ஃபைட் பண்ணும்போது கழுத்தில் நல்ல பாம்பு கொத்திருச்சு. அந்த பைட் மார்க் பார்த்தாலே வீடியோவில் தெரியும். ஸோ கடித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, இதை காப்பாற்ற முடியாது, லோக்கலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்பிக்கை இல்லாததுனால கெனலில் அப்படியே போட்டாங்க. ஸோ ஒரு 3வது நாள் கடித்ததுக்கப்புறம் 3வது நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்டிஸ்னேக் வீனம் ஒரு 5 vials கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர், டிடி, மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு அது மோசமாக இருந்துச்சுது. ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஏன்னா கடிச்சு 3வது நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அனுப்பினோம். ஸோ அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சுது. ஸோ 2வது நாளும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது திருப்பி ஆன்டிஸ்னேக் வீனம், ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லரு, ஸோ ரெஸ்பிரேஷனு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ட்ரக்ஸு எல்லாம் கொடுத்தோம். ஸோ அந்த டாபர்மேன் பேர் ராம்போ. இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, சூப்பராக ஆக்டிவ் ஆகி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக டாபர்மேன் பார்த்திங்கன்னா பாம்போட ஃபைட் பண்ணுற ஸ்கில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் டாபர்மேன் வளர்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாம்போட சண்டை போட விடாமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த மருந்து உடனே கிடைக்காது. அந்த ஆன்டிஸ்னேக் வீனம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் எப்பயுமே ஒரு 10 vials வச்சுருக்கிறதுனால இதை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஆல். ராம்போ, அழக்கூடாது. ராம்போ, ஏய், இதான் பாம்பை பிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி கூட பெரிய நல்ல பாம்பெல்லாம் கட்சி போட்டு ஜார பாம்பு, எவ்வளோ பெரிய ஜார பாம்பு, சார பாம்பு விஷம் இல்லை, அவ்வளோ பெரிய ஜார பாம்பு நாளாக கட்சி போட்டு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, டாபர்மேன் மட்டும் தான் பாம்பை ஈஸியாக பிடிக்கும், வேகமாக மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே எழுத்தில் கடிச்சிருச்சா? காமி, கடிச்ச இடத்த காமி. நல்லா கொத்திருக்கு, சே மோசமாக கொத்திருக்கு. நல்லா பெரிய பாம்பா? ரொம்ப பெருசு இல்லை, பல்லு செம சைஸாக இருக்கு. நிறைய இருக்காங்க நல்ல பாம்பு. கடிக்கையில் யார் பார்த்தது சார்? இது கட்சி யாருமே பார்க்கல சார். சண்டை போட்டு பாம்பை 4 துண்டாக்கி போட்டு. அப்படியா? நான் தான் பார்த்துட்டு இது என்ன, இது ஒரு தூள் தான் இருந்துச்சு ஓட்ட. சரி ஒன்றும் இல்லை, அது மாதிரி எத்தனையோ பாம்பை சாவ வச்சு போட்டுக்குது. நான் அசால்ட்டாக விட்டுனேன். நந்தினி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே பார்த்தா அப்படியே காலைல சாப்பாடு வைக்கலாம் இன்னொரு நாய்க்குலாம் சொல்லிட்டு பார்த்தா இது அப்படியே 10 படுக்கை ஆயிடுச்சு. நல்ல பாம்பு கடிச்சிச்சுன்னா நியூரலாஜிக்கல் சயின்ஸ், அதாவது போதையில் தள்ளாடுற மாதிரி காமிக்கும். தள்ளாடுனுச்சா? ஆடுனுச்சு. அது தள்ளாடுதுன்னா நல்ல பாம்பு கடிச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதை வைப்பர்னு சொல்லுவாங்க. கட்டு விரியன்லாம் இருக்குல்ல, அது கடிச்சிச்சுன்னா வீங்கிரும், சீக்கிரம் செத்துரும். ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம்ல, எவ்வளோ நாள் விட்டுட்டீங்க? 2 நாள் விட்டுருக்கீங்க. மாதிரி மருந்து ஏதாவது கொடுத்தாங்களா? ஏதோ ஒரு ஊசி எடுத்து போட்டு போனாங்க சார். இல்லை, இந்த மாதிரி மருந்து கொடுத்தாங்களா? இல்லை சார், எதுவுமே நான் இதுதான் பார்த்தீங்கன்னா விஷ முறிவுக்கு போடுறது. நமக்கு இதை தான் போடுவாங்க. 4 பாம்போட விஷத்தை இது முறிக்கும். நீங்கள் உடனே கொண்டு வந்திருந்தீங்கன்னா அப்பயே நடக்க வச்சிருப்பேன். ரத்த ஓட்டமே ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு, தெரியுதா? இல்லைன்னா இதுக்கு நல்லா வரணும். இப்போ ஃப்ளூயிட்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் வருது. இப்போ 5 vial கொடுக்குறேன், மேக்ஸிமம் டோஸ் இது தான். 50% சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு இல்லை கடிச்சு. யார் ட்ரீட்மெண்ட் பார்த்தா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து சார். இந்த விஷமுறிவுக்குன்னு இது மாதிரி எதுவும் போடலை இல்லை? ஒரே ஒரு ஊசி தொடையில் 2 ஊசி. அதே வேஸ்ட்டு. அப்போ இந்த மருந்து போட்டால் தான் கேட்கும். பெயின் கில்லர் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், டிடி கொடுக்கணும். இது நமக்கு போடுற மருந்து. ஹியூமனுக்கும் நமக்கும் நாய்க்கும் ஒன்று தான். 4 பாம்புக்கு எதிராக இது விஷத்தை முறிக்கும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம போடுறோமோ. என் சேனலில் போட்டிருப்போம் பாருங்கள், நிறைய நல்ல பாம்பு கடிச்சது, காப்பாற்றினது பார்ப்போம்.
நான் இன்றைக்கி எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன். முடிஞ்சால் நாளைக்கு ஒரு 5 டோஸ் போட்டுக்கலாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம்? நாளைக்கு ஈவினிங் போட்டால் போதும். இப்போ எல்லாமே கொடுத்து அனுப்புகிறேன். இதான் ஃபஸ்ட்டு வாங்கினதில்ல அவர். ஏன் அதான் சொல்கிறேன்ல, கடிச்சு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் இல்லை 3 மணி நேரத்தில் கொண்டு வந்தால் 100க்கு 100% கன்ஃபார்மாக காப்பாற்றிடலாம். நான் நிறைய கேஸு காப்பாற்றிருக்கேன். ஒரு ராட் வீலர் பார்த்தீங்கன்னா சென்னையில் கடிச்சிருச்சு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே 12 மணிக்கு வந்தாங்க நைட்டு. 5 மணி வரைக்கும் காப்பாற்றணும். அது இன்னும் நல்லா இருக்குது. வீடியோ கூட போட்டிருப்பேன் பாரு. அதுக்கு 9 வயல் போட்டோம். இன்னும் நல்லா ஆயிடுச்சு. நல்லா தெளிவாக தெரியுது சார். இல்லை அந்த வெட்டி இழுத்ததெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்க. கண்ணு குழச்சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட குட்டியை வாங்கிட்டு வந்தது. ஆமாம் சார். எப்படி சார் நான்லாம் கூட்டிட்டு வந்து அப்போ தெரிஞ்சதே இங்கே தான் டிவி அந்த இது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா நல்ல பாம்பு கடியெல்லாம் ஈஸியாக காப்பாற்றலாம். ஏன்னா இந்த மருந்து யாரும் வச்சுக்கிட மாட்டாங்க. காஸ்ட்லிங்கிறதுனால வேஸ்ட்டாக போய்டுன்ட்டு யாரும் வாங்கி வைக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தேடுவாங்க. நாங்கள் எப்பயுமே ஒரு 10 வச்சுருக்கோம். இம்ப்ரூவ் ஆகுது. பார்வையிலே தெரிஞ்சிச்சு சார். நல்லா இருந்துச்சு. நல்லா போயிடுச்சுக்கோ சார். குழச்சிக்கிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் சாப்பிட கூட இல்லை, முடியாதாங்க. நானும் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வாயெல்லாம் துவைச்சு வெயிலில் கொண்டு போயிருவீங்களா? என்ன ஆச்சு? என்ன ரப்பா கூப்பிடுங்க. தூக்கி வச்சுட்டு தொடச்சிக்கலாம் அவருக்கு. ரேம்போ நீங்கள் கூப்பிடுங்க. ரேம்போ பரவாயில்லையா? பொழைச்சிக்கிடுச்சா? நாராயணன் நம்ம ஆளை போட்டு போகணும். நாராயணன் டாக்டர் வேணின்னு கண்ணு அடி சாப்பிட்டுச்சா? கை சாதம் தான் சார் குத்தனே. மதியம் காலெல்லாம் எதுவும் சாப்பிடல. இந்த இருக்கு பாரு, இந்த இடம் தான் கடிச்சது. 2 ஐஸும் கொஞ்சோண்டு என்ன சொல்றது, யூரின் பாஸ் பண்ணிச்சா? இப்பதான் சார் இங்க தான் வந்து பாஸ் பண்ணி. கால்ல இருந்தெல்லாம் பாஸ் பண்ணவே இல்லை சார். யூரின் போகுது. பொதுவா நல்ல பாம்பு கடிச்சிச்சுன்னா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். தண்ணி அடிச்சவங்க ஆடுற மாதிரி. அப்படிதான் சார் இருந்துச்சு. இது உண்மையிலேயே பொழைச்சது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க அவ்வளவு லேட்டா கொண்டு வந்தீங்க. கடிச்சு 3ஆவது நாள் தானே கொண்டு வந்தீங்க? 3ஆவது நாள் தான். நேற்று காலையில் சண்டே கொண்டு வந்தாங்க. இனிமையாவது பாம்பு கிட்ட விடாம பார்த்துக்கிடுங்க. நான் டேப்லெட்லாம் எழுதி தரேன், அப்படியே ஃபாலோ பண்ண. கட் பண்ணிக்கலாம். இன்னும் வீக்கம்லாம் வடியணும். நேற்று பயங்கரமா இருந்துச்சு. இப்படி தூங்கி போயிடுச்சு. உங்க மேல ரொம்ப பாசம் போல அது. என்ன சொல்லி இங்க இருக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்து காமிங்க. ராம்போ இங்க பாரு, நல்லா ஆயிடுச்சு. உழைச்சிக்கிடுவா நீங்க. ராம்போ அந்த இடத்துலயும் மருந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். கடிச்ச இடத்துல 3 நாள் கழிச்சு பொழைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஜம்ப் பண்ண வேண்டாம். ஜம்ப் பண்ணுவானா? இறக்கி விடு. ராம்போ இங்க பாரு, யார்ட்டையும் பழகாது போல. சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா. டேப்லெட் எழுதி தரேன். மேலே ஏற்றுங்க. ஜம்ப் பண்ண சொல்லுங்க, ஏறுதான்னு பார்ப்போம். போயிட்டு வா. இனிமே பாம்புகிட்ட எல்லாம் சண்டை போடாத, புரியுதா? கொத்தி வச்சிரும். ஏற்றி விடுங்க. யாராவது ஒரு ஆள் தூக்கிடும். வேண்டாம் இருங்க, தூக்கிவிட சொல்றேன். ஏறிடுச்சா? அதே ஏறிடுச்சு. சரி, 3 நாளா பட்னியா கிடக்குது.
சரி கொஞ்சம் கொடுத்து உருண்டை ஊற்றி தான் ஒன்று போட்டேன். அப்புறம் தட்டில் நக்கிச்சு பாரு, அப்படியே விட்டேன் நான், அதே சாப்பிட்டுச்சு. ராம்போ இனிமேல் தான் பாம்பு கிட்ட விடாமல் பார்த்துக்கிடுங்க.